Hello all. So second unit part 2 will start now. Okay va? So first is the food resources. Okay. So food நம்மளுக்கு மோஸ்ட்டாக எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி டு கெட் தி ஃபுட்டு. ஓகே. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நாட் ஒன்லி கல்டிவேஷன் ஆஃப் தி க்ராப்ஸ் பட் ஆல்சோ தி டொமஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ். ஓகேவா? அதனாலேயும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு agriculture வந்து happen ஆகும். Okay, agriculture land is thus the most basis of the world's vast and the varied resources. From this land to human masses are fed, clothed and the shelter. ஓகே, ஃப்ரம் திஸ் லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்னால தான் ஹியூமன் வந்து சாப்பிட்றாங்க, துணி இது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், நல்ல ஒரு இது இருக்குது, அது வீடு. ஓகேவா? அதை ஷெல்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக் திங் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட். ப்ரிமிட்டிவ் மேன் must have begun as food gathered, eating whatever fruits, leaves and roots they could obtain. முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனிதன் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்ன கிடைக்குதோ அது கையில் கிடச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பழம், இலை, தழை, கொடிகள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நேச்சுரலி a civilization became more and more advanced. The demands upon productivity of the environment became more exhausting. ஓகேவா? டியூ டு சிவிலைசேஷன் நிறைய வந்து இப்போ வந்து ஃபுட்டுக்கான தேவைகள் வந்து அதிகமாகிடுது. ஓகேவா? அதான் நெக்ஸ்ட்டு ஃபார்மிங் லேண்ட்ஸ் were spoiled by erosion and by becoming the saline as a result of the influence of the sea water. ஸோ கடல் தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டரில் கலக்கிறதுனால உப்பு தண்ணியாக மாறிடுது. அதனால் நம்மளோட விவசாய நிலம் வந்து ஸ்பாயில் ஆகுது. அதே மாதிரி மண் அரிப்புனாலையும் வந்து ஸ்பாயில் ஆகுது. when soil have once been eroded, rehabilitation is not only very difficult but also it's very expensive. ஒரு மண் வந்து வீணாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அகெயின் அதை சரி பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு அண்ட் ஆல்சோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறோம். அந்த மண் வந்து அதை தான் தன்னைத்தானே தான் அதை வந்து மாற்றிக்கும். அதுக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து ஆகும், இயர்ஸ் வந்து இட் வில் டேக். சாயில் எரோஷன் இஸ் தி ஆக்சுவல் ரிமூவல் ஆஃப் தி சாயில் பை ரன்னிங் வாட்டர், விண்ட், காற்றுனாலையும் சரி, ஃப்ளட்டு வந்தாலும் சரி, அந்த மண்ணை வந்து அடிச்சுட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. Okay, but very often cultivation results in the deteriorating condition of the soil which becomes very deficient in plant nutrition. This is called as soil impoverishment. Soil erosion and soil impoverishment can caused or aggravated by numerous bed forming particles. அது என்னென்னா ஓவர் கார்பிங். அந்த லேண்டுக்கு தேவையான கார்பிங் போடாமல் ஓவர் கார்பிங் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓவர் கார்பிங் பண்ணாலும் இட் வில் டெஸ்ட்ராய் தி லேண்ட்ஸ். ஓகேவா? ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் க்ராப் தான் வந்து அந்த லேண்டில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது இருக்கணும். ஓவர் கார்பிங் வந்து அந்த லேண்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மோனோகல்ச்சர் in the sense வந்து cross culture. Okay, this is the growing of the single type of crops year after year such as cotton or wheat. இதை தான் வந்து இயராக வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. This crop is constantly using a particular types of minerals from the soil. அப்போ அந்த வீட்டாக இருக்கட்டும், காட்டனாக இருக்கட்டும், அந்த மண்ணில் இருக்க ஒரு விதமான மினரல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கும். ஆஸ் அ ரெசிஸ்ட் சம் மினரல்ஸ் அந்த சாயில் மேபி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட், ஃபெர்டிலிட்டி மேபி டிக்ளைன். அப்போ ரிமைனிங் இருக்க மினரல்ஸ் என்ன ஆகிடும், அது வந்து யூஸ் பண்ணாமல் அது வீணாக போய்டும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டி கார்பிங். திஸ் இஸ் தி கான்ஸ்டன்ட் யூஸ் ஆஃப் தி லேண்ட் ஃபார் செவரல் கிராப்ஸ் எவ்ரி இயர். நிறைய க்ராப்ஸுக்காக நிறைய தடவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சாயில் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும் அப்படின்றாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன். திஸ் டைப் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் clearing can be very harmful. The destruction of the trees by fire leaves the soil unprotected from the full force of the heavy tropical rain. Soil is not consolidated and held together by the plant root. வாஷ் அவுட் ஆகிடுது. ஓகேவா? மழை தண்ணி அதெல்லாம் போடணும், வாஷ் அவுட் ஆகிடுது. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷனாலும் நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து அக்கறாங்க. டீஃபாரஸ்டேஷன் மெயின் திங் வந்து ஃபாரஸ்ட் அழிக்கிறதுனால அங்கே நல்ல ஒரு சாயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால எரோஷனால் சாயில் வந்து அது மாதிரி போயிடும். அதே மாதிரி நல்ல ஒரு மழை வராது. அது மாதிரி டீஃபாரஸ்டேஷனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி மாடர்ன் அக்ரிகல்ச்சர். க்ரீன் ரெவல்யூஷன் இது வந்து நம்ம ஆஃபன் இப்போ வந்து கேட்டிருப்போம். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி மாடர்ன் அக்ரிகல்ச்சர்.
Green Revolution, new varieties of the wheats were first bred in Mexico in 1950. New varieties in IR8 were bred at the International Rice Research Institute, Philippines. In 1960, the increase in yield from the new seed has been spectacular. இந்த மாதிரி மாடர்ன் க்ரீன் அக்ரிகல்ச்சர்லாம் வந்து ஆல்ரெடி ஒரே ரைஸே இல்லாமல் நியூ வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் க்ரீன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The first green revolution was introduced in the plains of the Sutlej, Ganga and Kaveri Delta, India, because of high yielding place அதுன்றதுனால அங்கே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. Because of high yielding, the problems of food shortage, poverty, hunger, malnutrition, undernourishment and economic inequities were be largely solved. க்ரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால இது எல்லாமே மேஜராக சால்வ் பண்ணாங்க. டு அச்சீவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாங்க. அந்த பூச்சிலாம் சாப்பிடாம இருக்கிறதுக்காக இல்லையா, இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ் வந்து நிறைய அப்ளை பண்ணாங்க. இதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆச்சு. என்னென்னா சாயில் வந்து பொல்யூட்டட் ஆகிடுச்சு கெமிக்கலில் இது பண்ணதுனால. சாயில் பிகம் எய்தர் saline or alkaline in character, which results in the soil erosion again வந்து அக்கர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, excessive use of nitrogenous fertilizer in land leads to accumulation of the nitrate in the soil, which are transferred to man through plant. Nitrate became highly soluble, go deep into the ground. As a result, water becomes toxic. ஓகேவா? ஒரு டாக்ஸிக்னு என்னது, விஷத்தன்மை உள்ளதாக மாறிடுது. இதனால் டயரியா, ஜாண்டிஸு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு fertilizer, pesticide problem. The high yielding variety of the rice and wheat diffused in the developing countries require high energy inputs in the form of water, chemical, fertilizer. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஃபெர்டிலைசர் போட்டாகணும், பெஸ்டிசைட் அடிச்சாகணும். இதனால நிறைய ப்ராப்ளம் ஆச்சுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சில் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரூட்ஸை வந்து பெட்ஸும் அதே மாதிரி இன்செக்ட்ஸும் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆயிடுச்சு. என்னென்ன பெஸ்டிசைட் யூஸ் பண்ணாங்க, அது டார்கெட் ஆர்கானிசம் என்னன்றது இங்கே போட்டிருப்பாங்க பாக்ஸில். தட் யூ ஹேவ் டு ரைட் இட். Next, the Indian Council of the Medical Research conducted a survey and revealed the existence of excessive residence of the DDT and other pesticides in the bovine milk. Lead, copper, zinc, cadmium and arsenic were also detected. இதில் rice, wheat, maize, mustard, cotton, sesame and fruits. It became the contaminated feed to animals and sprayed of the crops, folded on the orchards. The contamination of food with chemicals is a major health problem in the India. இந்த மாதிரி நிறைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால நிறைய ஸ்பாயில் ஆகுது, நிறைய டிசீசஸ் வந்து இதாகும் கம்ஸ் டு இந்தியா. இதை வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து சர்வே பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேவா? அதோட நம்மளுக்கு ஃபுட் ரிசோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன் தி வேர்ல்ட் டேக்ஸ் பிளேஸ் டு தி யூஸ் ஆஃப் எனர்ஜி. ஒன்று ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன்று வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி. தி நான் ஸ்டாப் ரெவல்யூஷன் ஆஃப் தி பிளான்ஸ், ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ் டு கண்ட்ரோல் தி வேர்ல்ட் அண்ட் யூனிவர்ஸ், roaming of the plants in the forest, flying of birds, that fish that swim, the turbulent sea, the live volcano, powerful cyclone, all these activities are form of some energy தான். ஓகே, அப்போனா இட்ஸ் a clear truth. அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, can function in the world today. We can't function in this world today without the energy. Energy is the need for fulfilling all our basic needs for our comfortable life leading. Okay, development of the country is estimated on the basis of the amount of energy நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ரெனியூவபிள் எனர்ஜின்னு பார்த்தோன்னா wood, solar, wind, mini hydro electrical power project, biogas, agriculture. Non-renewable na coal, petroleum, natural gas, electricity, atomic energy. Okay, first renewable definition. The renewable energy resources produced from nature without any interruption is known as renewable. Naturally produce. It is also known as non-exhaustible energy resources. The energy received from the sun, okay, solar energy, waves, biogas, agriculture waste, mini hydroelectric power station or renewable energy sources. Okay, next on the non-renewable energy which cannot be reused or called as non-renewable. Petrol use petrol petrol reuse okay. Natural gas, electricity, atomic power reuse non-renewable energy resources. Next renewable conventional other name irukku, non renewable non conventional other name irukku. Okay va? So first
சோலார் எனர்ஜி பார்ப்போம். சன்னுலேருந்து நம்ம கிடைக்கிறது இல்லையா, பவர் யூஸ் பண்ணிக்கிறோம், அதுலேருந்து எனர்ஜி எடுத்து, அதுதான் சோலார் எனர்ஜி. At present, we are using the solar energy for various purpose due to the modern scientific development. நிறைய பர்பஸ்க்காக சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ வால்டனிக் பவர் சிஸ்டமுக்கும், நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எனர்ஜி சிஸ்டமுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோ வால்டனிக் பவர் சிஸ்டம்னா it is method that solar radiation வந்து transfer into the electricity. சோலார் ரேடியேஷனை வாங்கி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணோம் த்ரூ தி சோலார் செல் மேல் அப் ஆஃப் தி சிலிகான். ஓகே, ரெக்வயர்ட் எலக்ட்ரிசிட்டி கேன் பி ப்ரொடியூஸ்டு பை ஃபிக்ஸிங் தி சிலிகான் செல்லை வந்து நம்ம வீட்டு மாடியில் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த ரேடியேஷனை எடுத்துகிட்டு அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் பேட்டரியில். நம்ம எப்போல்லாம் வேணுமோ அப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சோலார் ஃபோட்டோவோல்டனிக் பவர் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து சோலார் தெர்மல் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, by using solar thermal collector, the heat received from the sun can be converted into thermal energy. முன்னாடி ரேடியேஷன் எடுத்தோம் இல்லையா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை வந்து கெட் பண்ணி நம்ம தெர்மல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணோம். பை கான்சன்ட்ரேட்டிங் சோலார் ரேடியேஷன் வேரியஸ் சோலார் தெர்மல் டிவைசஸ் லைக் சோலார் குக்கரு, சோலார் ஹீட்டரு, டிசாலினேஷன் சிஸ்டம், சோலார் ரெஃப்ரிஜிரேட்டர், ட்ரையர், மைக்ரோ ஆர்கானிசம் ரிமூவர், இந்த மாதிரி நிறைய வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதோட மெரிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இட்ஸ் ரெனியூவபிள், அவைலபிள் த்ரூ அவுட் தி வேர்ல்டு, பொல்யூஷன் எதுவும் கிடையாது, சன்லைட்டாக இருக்கட்டும் சரி, ஹீட்டும் டேரக்ட் ஃப்ரீலாக அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் பார்த்தோன்னா, டு டெவலப் சோலார் சிலிகான் பேனல் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி இஸ் ரெக்வயர்ட். சிலிகான் பேனலுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு போர்ட் மேலே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போனா நம்ம நிறைய வச்சாதான் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலத்துலேயும் நிறைய க்ளவுடாக இருக்கணும், அது யூஸ் ஆகாது. ஓகே, cadmium used in production of solar cell வந்து பாய்சனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சோலார் எனர்ஜி கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து விண்ட் எனர்ஜி. இதை பார்த்துருப்பீங்க, இங்கே ஏதாவது நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டுருக்கக்குள்ளே பார்த்துருப்போம், இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க எம்டி லேண்டில். அதாவது காற்றுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது. ஓகேவா, அமௌங் தி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ஃபார்ம்ஸ் விண்ட் எனர்ஜி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சன்லைட்டு விண்ட் ப்ளோஸ் டு ஓவர் தி வேர்ல்ட். சன்லைட் எப்படி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதோ அதே மாதிரி காற்றும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ அதை வந்து ஏன் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு விண்ட் மில் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஓகேவா, ஸ்பெஷலி டிசைன்டு பிளேட்ஸ் மவுண்டட் ஆன் த டாப் ஆஃப் த விண்ட் மில் ரொட்டேட் ஃபாஸ்ட். விண்டு வரக்குள்ளே நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகக்குள்ளே கப்பிள் டு தி டர்பைன் எலக்ட்ரிசிட்டி இஸ் தி ப்ரொடியூஸ்டு. இதுதான் ஃபார்முலா இதுக்கு விண்ட் மில்லுக்கு. ஓகேவா, the biggest and tallest ever wind turbine generator in Asia, capable of producing power at Chetikulam near Kudangulam in திருநெல்வேலியில் தான் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஏஷியாவில் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கிறது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். நெக்ஸ்ட் இன் இந்தியா, தமிழ்நாடு இஸ் லீடிங் இன் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி பை விண்ட் மில். ஃபாலோ பை குஜராத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தான் வந்து விண்ட் மில்லில் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மெரிட்ஸ் பார்த்தோன்னா ரெனியூவபிள், ஃப்ரீ. ஓகேவா, அது காஸ்ட் எதுவும் தேவையில்லை, அது காஸ்ட் வந்து ரொம்ப லோ. டிமெரிட்ஸ் பார்த்தோன்னா கேன் பி இன்ஸ்டால்ட் இன் தி லோ விண்ட் ஜோன் வேர் விண்ட் ப்ளோஸ் அட் தி லோ ஸ்பீடு. அப்போ தான் பண்ண முடியும். ஸ்ட்ராங் விண்ட் வில் நாட் ப்ளோ த்ரூ அவுட் தி இயர் இன் தி விண்ட் ஃபார்ம் ரீஜன். எப்போயாவது தான் அடிக்குமே தவிர எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி we have to do it. ஸ்ட்ராங் சிம்மர் புயல் வரக்குள்ள விண்மில் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓஷன் எனர்ஜி. ஓகேவா, கடல்லேருந்து எப்படி நம்ம மின்சாரம் எடுக்கிறது அப்படின்றத. டுடே we can generate energy from sea. Sea is produced from waves, tides, currents and heat formed in sea யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் sea waves ஆர் கான்ஸ்டன்ட் மோஷன் வித்தவுட் எனி ரெஸ்ட். அலை அடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ப்ரொடியூஷன் ஃப்ரம் தி டைட்ஸ் occur due to the gravitational force of the sun and the moon. ஓகேவா, ஹை டைட் டு லோ டைட். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எப்போயாவது ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஃபுல் மூன் நோ மூன் டேலலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனர்ஜி ப்ரொடியூஷன் வந்து ஓஷன் கரண்ட். மாஸ் ஆஃப் கரண்ட் வாட்டர் ரன்னிங் லைக் அ ரிவர் இந்த ஓஷன் இஸ் கால்ட் அஸ் தி ஓஷன் கரண்ட். ஓகே, we can produce electricity by installing turbine in the path of the currents. தண்ணி ஓடுற பாதையில் வச்சோம்னா அங்கேயும் நல்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒரு மெரிட்ஸ் பார்த்தோன்னா, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் வேவ்ஸ், டைட்ஸ், கரண்ட்ஸ் அண்ட் தெர்மல் எனர்ஜி காசஸ் நோ என்விரான்மெண்ட் பொல்யூஷன். சீப் ரொம்ப. இட்ஸ் ரெனியூவபிள். இம்ப்ளிமெண்டட் ரீஜன் ஹேவிங் நல்ல பெரிய சி இருக்கக்குள்ள ஆழமான சி அந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
அந்த மாதிரி டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி இதனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப லோவாக இருக்குது. இந்த மாதிரி சீயில் வந்து ஸ்ட்ராமு சுனாமி இந்த மாதிரி அக்கறை ஆச்சுன்னா இட் வில் டேமேஜ் தி எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தி ஜியோதர்மல் எனர்ஜி. இந்த இன்டீரியர் ஆஃப் எர்த் ராக் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் தி லிக்விட். எர்த்தில் இருக்க ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆஃப் லிக்விடில் இருக்கும். ராக்ஸ் ஆர் இன் தி மோல்டன் ஸ்டேஜ் டியூ டு தி வெரி ஹை டெம்பரேச்சர் இன்சைட் தி எர்த். ஓகேவா, அது எப்படி வந்து மோல்டன் ஸ்டேஜ் வருதுன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால மோல்டன் ஸ்டேஜில் வந்துடுது. பட் ஆனால் என்ன ஃபார்மில் இருக்குது? லிக்விட் ஃபார்மில். In the region where volcanic activity is high, hot springs are found. These hot springs are found particularly in Iceland, New Zealand, Japan, Central America, which are volcanic region. எரிமலை இருக்குல்லையே அதை சொல்கிறாங்க. This steam released from these springs is used as energy. Water becomes vapor due to very high temperature in the interior of the earth and escapes the hot spring and cracks. This vapor is used to rotate the turbine. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவுமே வந்து ஒரு ரெனோவபிள் எனர்ஜி தான். இட்ஸ் வெரி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி சீப் மெத்தட் டு ப்ரொடியூஸ். ஓகே, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து ஹை வல்கனிக் ரீஜனில். ஜியோதர்மல் எனர்ஜி மேபி எக்ஸாஸ்ட் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி யூஸ்டு. எக்ஸாஸ்ட் ஆகிடும், அது யூஸ் பண்ணலன்னா அது வந்து யூஸ்லெஸ் தான், அது போயிடும், அவ்வளோதான். சின்ஸ் ஜியோதர்மல் எனர்ஜி இஸ் ஃபவுண்ட் மோஸ்ட்லி வல்கனிக் earthquake zone, they may be damaged due to the cost of the equipment structure. During the volcanic eruption earthquake occur ஆகுது, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பயோகேஸ். when the organic waste decay, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண சமையலுக்கு யூஸ் பண்ண பொருள் அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு அதுலேருந்து கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து volcanic பயோகேஸ். ஓகேவா, when organic waste decays, methane gas is released and it is used as a fuel. இந்த மாதிரி அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறதுனால அதுலேருந்து மீத்தேன் கேஸ் வருது. மீத்தேன் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன், அனிமல் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் தி பயோகேஸ் எனர்ஜி. ஆஃப்டர் ப்ரொடியூசிங் மீத்தேன், தி வேஸ்ட் கேன் பி யூஸ்ட் as the manure for plants. Burning of biogas causes no environmental pollution. ரூரல் ஏரியாவில் கவுடங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நாமளே பார்த்துருக்கோம் இல்லையா, எரிக்கிறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு, லைட்டிங்க்கு அதுக்கெலாம் கவுடங்க் யூஸ் பண்ணுவாங்க. பயோகேஸ் எனர்ஜி அதில் மெரிட்ஸ் பார்த்தோன்னா எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஆர்கானிக் வேஸ்ட்டு தான். அதனால் எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் இல்லை. சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி வேஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன், என்விரான்மெண்ட் வந்து பொல்யூஷன் வந்து மினிமைஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன் காஸ்ட் இட்ஸ் வெரி லெஸ், ஏன்னா வேஸ்டேஜ்லேருந்து பண்ணுறதுனால. திஸ் மெத்தட் கேன் நாட் பி ஃபாலோடு என்ன லார்ஜ் ஸ்கேலாக ஃபாலோ பண்ண முடியாது, டிமெரிட். ஓகேவா, collecting and using domestic and municipal wastes from the energy production difficult. Rural people do not show much interest using rural people. Urban compare பண்ணக்குள்ள ரூரலில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இதே வில்லேஜ் சைடில் போனீங்கன்னா அவங்க வந்து அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் டெவலப்மெண்ட் இன் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அதாவது ரீயூஸ் பண்ணாத எனர்ஜி யூஸ் பண்ணி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவர் 4,200 megahertz electricity is produced from wind, hydro, bio and solar. 7.5 lakh solar photovoltaic system are functioning for lighting and communication. Next, 35 lakh biogas plants are installed for cooking. Hydrogen energy board is constituted to use hydrogen. Integrated rural energy program is implemented. Center for wind energy technology set up in Chennai. Solar energy center is functioning at Gurgaon in Haryana. ஸோ அதுதான் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் இந்தியாஸ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு லேண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ லேண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி வேர்ல்ட். லேண்ட் ஏரியா accounts for nearly 29% of the world's total area, which is about 510 million square kilometer. Over the earth's surface, land is not equally distributed. அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஒரு லேண்டுனா காண்டினென்ட்ஸாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஏஷியா கவர்ஸ் தீஸ் கண்ட்ரி, ஆஃப்ரிக்கா கவர்ஸ் தீஸ் கண்ட்ரி, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, அந்த மாதிரி வந்து ஒரு காண்டினென்ட்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி 600 crores of world's population is living over the earth's surface. Man utilize this land resources as one of the most important natural resources of his welfare measureக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. Land is highly useful to obtaining the basic necessities like என்னென்ன clothes, foods, shelter. சாப்பிட்றது
ட்ரெஸ்ஸு அண்ட் வாழறதுக்கு இடம், இதுக்காக நம்ம லேண்டை யூஸ் பண்ணிக்கிறோம். பை யூட்டிலைசிங் லேண்ட் மேன் இஸ் ஏபிள் டு டூ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன் லைக் என்ன அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், மைனிங், கேட்டல் அண்ட் ஷீப் ரியரிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, factors influencing the land resources. The land is a part of the nature. Due to the various factors like erosion and misuse, land could not be properly utilized. Several parts of the world, land is eroded by natural agents like river, glacier, sea wave, winds. Apart from this, land is also influenced by the earthquake, volcanic, landslide, avalanches. இதனால land வந்து நிறைய spoil ஆகும். Because of this factor, the foothill zone, coastal, riverian plains are highly affected in different parts of the world. When the land is utilized for various purposes like mining operation, location of industries, laying of the roads and canal, construction of dams and formation of settlement, man has to plan properly in such a way that land is not destroyed in the greater extent. Of course, these are used for us, but we have to use it in a limited thing. Okay, அதனால நம்மளோட லேண்டை நம்ம வாழற இடத்தை நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. Hence, it is duty of the mankind to take proper measure for preventing landslide, avalanches and the soil erosion. Production பார்த்தோன்னா man has to find a proper measure to protect the land resources by utilizing the advanced science and technology யூஸ் பண்ணி landslide எப்படி அவாய்ட் பண்ணலாம், soil erosion எப்படி அவாய்ட் பண்ணலாம், avalanches எப்படி அவாய்ட் பண்ணலாம், erosion எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ப்ராப்பர் மெஷர் எடுக்கும். மைனிங் ஏரியாஸ் ஆர் டு பி டெவலப்ட் இன் சச் a way that there are reusable form of exploiting the natural resources, mineral resources. இதை யூஸ் பண்ண முடியுமான்றதையும் we have to be see. ஓகே, ஸோ இதோட நம்மளோட யூனிட் 2 வந்து கவர் ஆகும். யூனிட் 2 வந்து 2 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பார்ட்டு, திஸ் ஒன் இஸ் தி செகண்ட் பார்ட், லேண்ட் ரிசோர்ஸஸோட கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ புக்கு வாங்கி மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். சரியா? தேங்க்யூ.